ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை டீச்சர். இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி வேலையான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறது மோஷன் ஆப்பில் தான் நியூஸ் ஆன்லைன் டீச்சர் வரைக்கும் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் இருக்கும். கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் ஃபைல் புக் மாதிரி வேறு ஃபைலில் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. அதில் என்ன ப்ராப்ளம், நான் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப் பண்ண பாருங்கள், வாய்ஸில் தான் சொல்லுவேன். பாஸ்வேர்டு போட்டு ஃபைல் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிங்க. சரி, வாங்க எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொடுத்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐடி ஒரு இமேஜ்னு வரும். நீங்கள் ஃபோட்டோ செட் பண்ணிட்டு எஃபெக்ட்லாம் பேஸ் போல் தேவையில்ல, ஆல்ரெடி எல்லாம் செட் பண்ணியாச்சு. நீங்கள் ஃபோட்டோ மட்டும் கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணால் போதும். வீடியோவில் தான். சரி, அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி தான் போடணும். அப்படியே போட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக உடஞ்சிடும். சரி, எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், 9 சரி கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்து சைடில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி செகண்ட் மீடியோ கிளிக் பண்ணுங்கள். கலைடு மோஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோல்டர் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்கும்போது இந்த இமேஜில் வேணுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜ் வேணுன்னா கலெக்ட் பண்ணி எடுத்துங்க. எடிட் பண்ணுறது யூஸ் பண்ணிங்க. சரி, ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் பட்டன் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பஷன் இருக்கும், நம்ம கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாஸ்வேர்டுக்கான 2 லெட்டர் சொல்கிறேன், 43 இன்னும் 2 லெட்டர் வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, இந்த ஃபோட்டோஸ் எப்படி ஜூம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் 3 ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். அதை லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்னதாகும். கரெக்டான சைஸில் ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மொபைல் ஸ்பீட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு சென்ட்ரல் கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஃபோட்டோ செட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பதில் ஏற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கரெக்ட் ஃப்ரேம் சிபி இன்ஜினுக்கு கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், 100 வரைக்கும் டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகிட்ட பேர் கீழே சேவிங் கொடுத்துருங்க. சேவிங் கொடுத்து கீழே க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ணப்போ அந்த இமேஜ் எல்லாம் இதுமாதிரி கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் வீடியோ எடுத்தா போகிறதால ஒரே இமேஜ் மட்டும் சொன்னேன். பார்த்துட்டு கிராப் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த ஃபைலுக்குள்ளே போங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆடி ஒரு இமேஜ்னு இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே கலர் ஃபில் அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்குது, அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே டெலகிராம் இருக்குது, அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ வந்துடும். கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோவோ கரெக்டாக பார்த்துட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இதே ஆர்டரில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஆடி ஒரு இமேஜின் வரும். எங்கெங்கே ஃபோட்டோ வருதோ அந்த ஃபோட்டோ எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் எந்த போனதாலும் ஒரே இமேஜ் மட்டும் சொன்னேன், பார்த்து சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, கடைசி வரை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், வீடியோ ஃபுல் எடிட் பண்ணியாச்சு. ஓகே, பாஸ்வேர்டு லாஸ்ட் 2 லெட்டர் சொல்கிறேன், 21 பாஸ்வேர்டை போட்டு இம்போர்ட் பண்ணி ஃபைலை எடிட் பண்ணிங்க. ஓகே, நீங்கள் ஃபோட்டோலாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பதில் ஏற மரமாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்கும், சைடில் ஒரு ஏற மரமாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து லோவில் இருக்கும், ஃபுல்லுன்னு கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து ஐயில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. அது வந்து ஃபோட்டோ ஹை குவாலிட்டி 1500 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி எக்ஸ்போர்ட் ஆகலைன்னா அடுத்த மேலே கிளிக் பண்ணிட்டு 730 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். இதே 30 MBக்கு வருது. அகைன் இதேமாரி தான் கீழே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ லோடிங் ஆன மாதிரி தான். லோடிங் ஆகிட்டு கீழே சேவ்னு கொடுத்துட்டோம், கேலரி சேவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்திக்கலாம். பாய்.